நம்மளுடைய சினிமாரணம் நிகழ்ச்சியில அடுத்ததான் ஒரு பெரிய கலவரம் நடக்க போகுது. என்ன கலவரம் அது? படத்தோட டைட்டில் கலவரம்னு வச்சிருக்காங்க. நல்ல டைட்டில் தானே. ஆமா, என்னன்னா படம் எடுத்தோம்னா வேற வேணா அது வந்து புள்ள பூந்து விளையாண்டு கலவரம் பண்ணிடுறான். அதனால டைட்டிலே வந்து கலவரம்னு வச்சுட்டாங்க. ரொம்ப அது வந்து கிரியேட்டிவிட்டின்னு சொல்லிக்குவாங்க. நைஸ், நல்லது தானப்பா. இந்த படத்தோட டைரக்டர் வந்து ரமேஷ் டி. இவர்தான் வந்து இந்த படத்தை என்னங்க லூசமா பேசுறீங்க? ரமேஷ் டா அப்படிதான் சொல்லணும். ரமேஷ் டி ஒரு இன்சியலோட சேர்த்து சொல்லணும்ப்பா அந்த மாதிரி. சோ இந்த படத்துல யார் நடிக்கிறாங்க தெரியுமா? நம்மளுடைய சத்யராஜ், புரட்சி தமிழன். ஆமா, சத்யராஜ் நடிச்ச படம் எல்லாமே ஹிட் பாத்தீங்களா? கடைசியில வருத்தப்படாத வாலிபர் சங்கம் நடிச்சாரு, அதுவும் ஹிட். ராஜா ராணி நடிச்சாரு, அதுவும் ஹிட். அதுக்கு முன்னாடி நண்பன்ல நடிச்சாரு பிரேங் சார், அதுவும் ஹிட். தொடர்ந்து நிறைய ஹிட்டான படங்கள் கொடுத்துட்டு வந்திருக்காரு நம்மளுடைய சத்யராஜ். திரும்பவும் இறங்குறாரு. இந்த படத்தை எப்படி நல்லா லொல்லா நடிப்பாரா? லொல்லா நடிப்பாரு. ஐ திங்க் இதுல போலீஸ் வேடமேட்டு நடிக்கிறான்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. இருந்தாலும் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த பிரஸ் மீட்ல பொதுவா வந்து கலவரம் மக்கள் பண்ணுவாங்க, அப்புறம் போலீஸ் வந்து அதை ஆஃப் பண்ணுவாங்க. பட் இந்த படத்துல வந்து போலீஸே கலவரத்தை ஆன் பண்றாங்க. இதுதான் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. எப்படி என்ன ஏது அப்படின்றதெல்லாம் படம் வந்தது. நம்ம தமிழ் சினிமால இது நாள் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு படமே வந்தது. புதுசா ட்ரை பண்ணிருக்காங்களாமா. சத்யராஜ் நடிச்சிருக்காரு, மயில்சாமி நடிச்சிருக்காரு, கூட லாவண்யா அப்படின்ற ஒரு பொண்ணு நடிச்சிருக்கு. சோ அந்த லாவண்யா பொண்ணு சரி ஓகே படம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பத்தின ரிவ்யூ எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கோம். ஐடி வேணுமாங்க? ஆனாமா Facebook ஐடி வேண்டாம், மெயில் ஐடி. சரி, இட்ஸ் ஆல் இன் தி கேம். இப்போ அந்த படத்தை பத்தின விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். லோட்டஸ் டிவி நேயர்களுக்கு புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள். கலவரம் உளவுத்துறை ஜனநாயகம் திரைப்படங்களுக்கு அடுத்து நான் இயக்கிற 3வது திரைப்படம் தான் கலவரம். அதாவது தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியும் என்ற கருத்தையும், மேலும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தப்பு செய்தவங்களை எதிர்த்துனாங்களா என்ன நடக்கும்ன்ற கருவையும் மையமாக வச்சு தான் இந்த படத்தை நான் எடுத்துக்கிறேங்க. இந்த படத்தில் சத்யராஜ் சார் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காரு. கலவரம் திரைப்படம் வந்து ஒவ்வொரு தவறு செய்பவர்கள், அதாவது பொது சொத்துக்களை நாசம் செய்பவர்கள் அனைவரும் இந்த வந்து எவ்வாறு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை வந்து முக்கிய இதுவாக வச்சு இந்த படத்தை நான் பண்ணியிருக்கிறேன். கானா பாலா இதில் வந்து ஒரு புது சாங் பாடியிருக்காரு. இந்த 2014 மிகப்பெரிய ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை அந்த சாங் மேலே எனக்கு இருக்குது. மேலும் FS பைசல் மியூசிக் பண்ணியிருக்காரு. சத்யராஜ் சார் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியாக அந்த படத்தில் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் அவர் பண்ண முக்கியமான படங்களில் கலவரமும் ஒரு படமாக இருக்கும்ன்றது நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. அந்தளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு. இதில் காதல் காட்சிகள் இல்லை மற்றும் டூயட் பாடல் இல்லைங்க. நண்பர்கள், அன்பு, பாசம் அப்படின்னா அதனுடைய விலை என்னவாக இருக்கும்ன்றது தான் இந்த படத்தை மையமாக வச்சு பண்ணியிருக்கிறேங்க. கலவரம் பொங்கல் அன்னைக்கு திரைக்கு வருது. நீங்கள் அனைவரும் பார்த்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும்னு வேண்டிக் கொள்கிறேங்க. நன்றி. இந்த படத்தில் வந்து பொதுவாக கலவரத்தை அடக்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. ஆனால் இந்த படத்தில் ஒரு போலீஸ் அதிகாரியே கலவரத்தை தூண்டி விடுறாரு. ஏன்னா அது ஒரு நல்ல காரியத்துக்காக. அப்படி தூண்டி விடுற கலவரம் வந்து உண்மையிலேயே சமுதாயத்துக்கு ஒரு பயனுள்ள விஷயமா முடியுது. அதை ஒரு மைய கருத்தை வச்சு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து மீட் பண்றது. அதுவும் கலவரம் படத்துக்காக வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. என்னோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப கொஞ்சம் போர்ஷனாக இருந்தாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். துருன்னு வர ஒரு கேரக்டர். டைரக்டர் ரமேஷ் சாருக்கு நான் வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்டு சல்யூட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை அவரோட முயற்சினால கஷ்டப்பட்டு வெளியிட முயற்சி பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். மீடியா பீப்புள்ஸ் தான் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ எங்களுக்கும் நான் வந்து ஒரு வருஷமா ஆச்சு நான் படம் பண்ணல, நிறைய ப்ராப்ளம்ஸ்னால எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படம் எனக்கு வந்து ஒரு பிரேக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஒரு ரீஎன்ட்ரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 2014 எல்லாருக்குமே நல்லா இருக்கும். ஸோ எனக்கும் நல்லா இருக்கணும். அதுக்கு நீங்கள் தான் பிளஸ் பண்ணணும். இந்த படத்தையும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் உதவுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நம்ம செய்யறது காலையில தொடங்கி சாயந்தரம் முடிகிற சாதாரண வேலை இல்ல. குருட்சேத்திர போர், மகாபாரத யுத்தம், இது ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனை சார். அவங்க போராட்டம் பண்ணதுனால தான் விசாரணை ஆரம்பிச்சோம். நீதி, நேர்மை, நியாயம், இதுக்கு மறு பேர் தான் ஆதிமூலம். என்னடா ஆதிமூலம்?
இன்னைக்கு நம்ம பத்திரிகையோட தலைப்பு செய்தி என்ன? நேத்து கட்டதோர இன்னைக்கு மற்ற பரம நாளைக்கு யார்? அரசியல்வாதிகள் விசாரணை கமிஷன் எதுக்கு அமைக்கிறாங்க தெரியுமா? கமிஷன்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறதுனாலதான். நாம தொட்டது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ பத்திக்கிச்சு. மகாத்மா காந்திக்கு இந்த நாட்டில் எதிரிங்க இருந்திருக்காங்க சார். அப்படி இருக்கல இந்த மாதிரி ரவுடி பசங்களுக்கு இருக்க மாட்டாங்களா? எங்கேயும் எப்போதும் இல்லாத உற்சாகம் நட்போடு கைகோர்த்தால் உண்டாகுமே. வெந்நீரை வார்த்தாலும் வேர்க்காய்ந்து போகாது இந்நாளும் அன்பென்னும் பூ பூக்குமே. 4 டாடா சுமோல 40 பேரோட வந்து இறங்கிட்டா மட்டும் ரவுடி இல்ல. எப்ப தனியா போகணும், எப்ப கூட்டத்தோட போகணும் அது தெரியும். கலவரம் பண்ணணும்னா இனி ஒவ்வொருத்தனையும் யோசிக்கணும். என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பத்தில இருந்து ஒவ்வொருத்தனும் கிளம்பி வந்தா என்ன ஆகும்னு பயப்படணும். நம்முடைய சீமா ரவுண்ட் அப் நிகழ்ச்சியில் கலவரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்ததா பார்க்க போறது என்ன நிகழ்ச்சின்னு சொல்லுங்க. என்ன நிகழ்ச்சியில என்ன கண்டென்ட்? ஃபோன் தான் பாப்பா. செலிபிரிட்டில இன்டர்வியூல வந்து யாரை இன்னும் கேட்டு போங்க. சாரி, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் இன் தி கேம் சிரிப்பாங்க சொல்லிட்டு. ஆமா, அப்படி வந்து பேச அப்படி அதாவது 8 கேமரா இருக்கும், 8 கேமரா 10 கேமரா இருக்கு இப்போ நம்மள சுத்தி இருக்க மாதிரி. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. எடுத்து பார்த்துட்டு சாரி ஓகே அப்படி பேசணும். செலிபிரிட்டியானா இதெல்லாம் பண்ணணும். செலிபிரிட்டியானா அந்த ரொட்டிலாம் நம்ம சாப்பிடலாம், பாத்துக்கலாம். ஓகே ஓகே. இப்போ வந்து மொசக்குட்டி உங்க ஆள் நீங்க அப்படித்தானே கூப்பிடுவீங்க? நான் யால வந்து தங்கோதையோ தம்பி இதெல்லாம் வந்து நான் நேர்ல எல்லாம் சொல்ல மாட்டேன், லீவ் இட் அப்படின்னு சொல்லிட்டோம். மொசக்குட்டி அப்படின்ற ஒரு படத்தை பத்தி மட்டும் நம்ம பேசுறோம். இந்த படத்துல வந்து வீரா அப்படின்றவர் வந்து ஹீரோவா அறிமுகமாகிறாரு. கூட மகிமா அப்படிங்கிறவங்க வந்து ஹீரோவா நடிச்சிருக்காங்க. சாட்டை படத்துல நடிச்சிருக்காங்க. மகிமா நடிச்சிருக்காங்க. ஆமா, இந்த மகிமா பொண்ணு பாக்குறதுக்கு இந்த 18 வயசுன்னு ஒரு படம் வந்தது. 18 வயசா சம்திங். அது என்ன படம்? அது நம்மளுடைய சனு நடிச்சது. சனு கோய் சனு அதான்ப்பா, நம்மளுடைய இந்த அலெக்ஸ் பாண்டியன்ல வந்து ஒன் ஆஃப் த சந்தானத்தோட தங்கச்சி வருமே. ஆமா ஆமா, சனு பொண்ணு பாக்குறதுக்கு மகிமாவும் சனுவும் ஒரே மாதிரி இருக்காங்க. தெரிஞ்சுக்கோம். தமிழ் சினிமாவுக்கும் நம்மளுடைய இந்தியாவுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா, கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுட்டு நாங்க உங்களுக்கு சொல்ல. இந்த படத்தை வந்து ஜீவன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல வேற யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா MS பாஸ்கர் நடிச்சிருக்காரு. அப்புறம் யாருப்பாது யாரோ பேசியிருந்தாங்க, பசுபதி வந்திருந்தாரு. இந்த விழாலயே வந்து பேசியிருந்தாரு. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்ரேயா கோஷல் இந்த படத்துக்காக ஒரு பாட்டு பாடிருக்காங்க. ஸ்ரேயா கோஷல் பாட்டு பாடுறது ஒன்றும் புதுசான விஷயம் கிடையாது. ஆனா நல்லா இருக்கும்ல, பின்ன அதெல்லாம் ஹைலைட் பண்ணணும்ல. ரமேஷ் வைத்தியநாதன் மியூசிக் பண்ணிருக்காரு. அவரோட மியூசிக்ல கள்ளப்பையா அப்படின்ற ஒரு பாடல, அழகான அந்த பாடல அப்படிதான் கமான் அந்த பாட்டு இது வேணும்பா நின்னு கோரி வரணும் அப்படின்னு கொத்தணும். அப்புறம் இந்த ஹார்மோனியம் பெட்டி புல்லாங்குழல் வச்சு வாசிக்கணும். ஆனா SRK நம்ம அடிக்கடி ஸ்கிரிப்ட் மறந்துடும். இனிமேல் என்ன பண்ணுவோம், வர மாதிரி நம்ம சேனல்ல வர மாதிரி இந்த லேப்டாப் வச்சுக்குவோம். அதுல பார்த்துட்டே படிப்போம். அதை ஒரு ப்ராப்பர்ட்டியா நம்ம யூஸ் பண்ணணும். கேட்டு ப்ராப்பர்ட்டி கேட்டு வாங்கிடுவோம். சரி ஓகே, முடிஞ்சா ஆமா நாங்க வச்சிருக்கோம். அது ஆனா இருக்குமா இல்லையான்றதெல்லாம் தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப இந்த மொசக்குட்டி படத்துல யாரெல்லாம் கலந்துக்கிட்டு என்னெல்லாம் பேசியிருக்காங்க. மொசக்குட்டி படத்துல எல்லாம் கலந்துக்கலாம். ஆடியோ சாரி பிரஸ் மீட் என்னன்னே தெரியலங்க. இதுக்கு தான் லேப்டாப் வேணுங்கிற கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆடியோ எல்லாத்தையும் பார்ப்போம். சரி பிரஸ் மீட் பார்ப்போம். பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வீரா. நான் மொசக்குட்டி அப்படின்ற படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். என் கூட மகிமா, சென்ட்ராயன், MS பாஸ்கர், பசுபதி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஷாலோம் ஸ்டுடியோஸ் ஏற்கனவே மைனா, சாட்டை இந்த 2 படம் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட 3வது படமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் கம்பெனியில் என்னோடய முதல் படம் பண்ணுறது. ஸோ இந்த படத்தில் நான் ஒரு வில்லேஜ் பையனாக பண்ணியிருக்கேன். இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.
எனக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மொசக்குட்டின்ற படம் ஒரு நல்ல கதையம்சம் உள்ள ஒரு படம். இதில் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கிடச்சிருக்கு. காதலினுடைய ஆழம் எவ்வளவு அப்படின்றது இந்த படத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. எத்தனை தடைகள் வந்தாலும், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் காதல் வெற்றி பெற்றே தீரும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்து ரசித்து நல்லபடியாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும்னு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ஐ லோட்டஸ் நியூஸ் ரெடியா? ஐ லோட்டஸ் நியூஸ். என் பேர் வந்து சென்ராயன். இந்த ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கிடைக்கும். இந்த மூடர் படத்துக்கு அடுத்து வந்து மொசக்குட்டி. இந்த மொசக்குட்டியில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காங்க டைரக்டர் ஜீவன் சார். இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து ஜான் மேக்ஸ் சார். படம் ரொம்ப ஒரு சூப்பராக வந்திருக்கு. மிக சீக்கிரம் வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. படம் பாருங்கள். இந்த என்னுடைய கேரக்டர் பேரே வந்து சென்று தான். ரொம்ப படம் ஃபுல்லாக ஒரு த்ரோட் காமெடி, பயங்கர நகைச்சுவையான ஒரு கேரக்டர். நீங்களாம் படம் பாருங்கள். நன்றி, பாய். எல்லா லாட்டஸ் டிவி வியூவர்ஸ்க்கும் வணக்கம். நான் உங்கள் சாட்டை படத்தோட ஹீரோயின் மஹிமா பேசுகிறேன். இப்போ வந்து நான் மொசக்குட்டி படத்தோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கேன். இந்த படத்தில் நான் ஹீரோயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஹீரோ வந்து வீராக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம். வீரா அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பசுபதி சார் பண்ணியிருக்காரு, அண்ட் ஜோமலூரி சார் பண்ணியிருக்காரு, சென்ட்ரனா பண்ணியிருக்காங்க, MS பாஸ்கர் சார் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்டார் காஸ்ட் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் சாங்ஸ் வந்து ரமேஷ் விநாயகம் சார் பண்ணியிருக்காரு. அண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட் சாங்ஸாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு சாங்ஸ் எல்லாம். படத்தோட ப்ரொடியூசர் ஜான் மேக்ஸ் சார் ஷாலோம் ஸ்டுடியோஸ் பேனரில் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் டிரெக்டர் ஜீவன் சார், அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டிரெக்டர். அவர் தான் சாட்டை படத்துக்கு கேமரா பண்ணார். ஸோ அதனால் இந்த ஹோல் டீம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஏற்கனவே தெரியும். ஸோ ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் த டீம். அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரிலீஸ் ஆனால் எல்லாரும் போய் பாருங்கள். தேங்க்யூ. நம்மளுடைய ஷோவுடைய எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து சீரிஸை பேசலாமா, வழக்கம் போல சொதப்புவோமா? எதுக்குப்பா சீரிஸ்? எதுக்கு சீரிஸ்? வாழ்க்கையில எல்லாருமே லகரத்தை போயிடுச்சு. வாழ்க்கையில எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்க கத்துக்கணும். சரியா? லகர ஏன் ஃபாலோ பண்றாரு அப்படிங்கறது அடுத்த எபிசோட்ல நான் வந்து சொல்றேன். அம்பிட்டுதான். சரி, ஓகே. இப்போ வந்து இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில 3 விஷயங்களை பார்த்தோம். என்னென்ன பார்த்தாங்க அப்படியே லைன் ஆர்டர் பண்ணுங்க. நிறைவா வந்து மொசக்குட்டி நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி கலவரம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி அப்படின்னு ஆரம்பிச்சோம். சோ இந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரியான படங்களுடைய பிரஸ் மீட்டுகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம். மறுபடியும் அப்படியா ரசிச்சிருக்கோமா? அது எனக்கு தெரியல, பட் பார்த்திருக்கோம். அது வேணா ஒத்துக்கலாம். சோ நாளையில இருந்து பொங்கல் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம். நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க, நிறைய கரும்பு சாப்பிடுங்க, நிறைய பொங்கல் சாப்பிடுங்க. போகியெல்லாம் கொண்டாடுவாங்கப்பா. பழசெல்லாம் போட்டு எரிப்பாங்க. பழசெல்லாம் போட்டு கண்டபடியே எரிச்சிடாதீங்க. அப்படி எல்லாம் பழசெல்லாம் போட்டு எரிப்பாங்க. தயவு செஞ்சு ஏரியா பக்கம் போறாதீங்க, தூக்கி போட்டுற போறாங்க. பழசெல்லாம் நீங்க எரிக்கும் போது என்ன பண்ணுங்கன்னா, வேண்டாததெல்லாம் சும்மா ஒரு பேருக்கு எரிச்சிட்டு அது ஏன் அப்படின்றதெல்லாம் வந்து திரும்ப நம்ம நீ வேற ஷோ மாதிரி. சரி, ஓகே, ஆமா, நிறுத்துவோம். சரி, நல்லபடியா செலிப்ரேட் பண்ணுங்க. அப்போ பொங்கல் எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நாளைக்கும் நம்மளுடைய ஷோ வந்து ஸ்பெஷல் வரப்போகுது. ஸோ அதில் என்னென்ன கண்டென்ட் எல்லாம் பேச போகிறோம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியை இதோட என் பண்ணலாம் நினைக்கிறேன். ஆமாம், இதோட என் பண்ணலாம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் உங்கள் SRK அண்ட் பூபதி.